ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம திவனேஷ் தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாரம் இறுதிப் போட்டிக்கு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் கூடி வயசானவங்க பார்த்தீங்கன்னா திவனேஷோட காலில் விழுந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படின்ற பாடலை ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாரு நம்ம திவனேஷ் அவர்கள். வேற லெவலில் பாடி பார்த்தீங்கன்னா திவனேஷ் இறுதிப் போட்டிக்கு போயிருக்காரு. மக்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்தது இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெரியவங்களும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக திவினேஷ்க்கு மேடைக்கே வந்திருந்தாங்க. அதில் ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு மேடையிலேயே பார்த்தீங்கன்னா திவினேஷோட காலில் விழுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அர்ச்சனா அவர்கள் தடுத்துட்டாங்க. நடுவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க அப்படியே நின்றுட்டாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவிரமான ரசிகர்கள் நம்ம திவினேஷ் அவர்களுக்கு இருக்காங்க. அதுவும் பழைய பாடல் எடுத்து பாடி எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்திருக்காருங்க திவினேஷ் அவர்கள். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவர்கள் இறுதிப் போட்டி போனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவர் குறிப்பாக இறுதிப் போட்டியில் போய் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசை வெல்வாரா? சூப்பராக போயிருக்காரு. யாரெல்லாம் ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷ் பிடிச்சவங்க திவினேஷ் அப்படின்னும், யோகாஸ்ரீ பிடிச்சவங்க யோகாஸ்ரீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா திவினேஷ் மற்றும் யோகாஸ்ரீ தகவலை பெறணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.